கோவை குனியமுத்தூர் சுகுணாபுரத்தை அடுத்த செந்தமிழ் நகரைச் சேர்ந்தவர் 40 வயதான லோகநாதன். உணவக சுற்றுலா மேலாண்மை படிப்பை முடித்த லோகநாதன் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள புகழ்பெற்ற ஓபராய் நட்சத்திர ஹோட்டலில் பேக்கரி பிரிவின் மேற்பார்வையாளராக கடந்த 2006ஆம் ஆண்டு பணியாற்றி வந்துள்ளார். அப்போதுதான் அவரது வாழ்வையே புரட்டி போட்ட சம்பவம் நிகழ்ந்தது. ஜெய்ப்பூரில் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த போது அதிவேகமாக வந்த வேன் இவர் மீது மோதிவிட்டு சென்றதில் முதுகெலும்பில் முறிவு ஏற்பட்டு நரம்புகள் பாதிக்கப்பட்டதால் லோகநாதனின் கழுத்துக்கு கீழ் உள்ள உறுப்புகள் செயலிழந்து விட்டன. பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று ஒரு கட்டத்தில் இதிலிருந்து மீளவே முடியாது என்று தெரிந்தபோது வாழ்க்கையின் விரக்தியின் உச்சநிலையில் இருந்துள்ளார். சமூகம் உறவுகள் தொடர்பாக அப்போதுதான் அறிந்து கொண்ட எனக்கு 2018ஆம் ஆண்டு வேலூர் மருத்துவமனையில் சிகிச்சையின் போது மருத்துவர் ஒருவர் அறிவுரையால் என்னுடைய வாழ்க்கையை புத்தகமாக எழுதினேன் என்று லோகநாதன் கூறியுள்ளார். நண்பர்களுக்காக ஆங்கிலத்திலும் புத்தகம் முடித்து வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார். தன்னம்பிக்கை பெற்ற போதும் அரசு துறைகளால் சமூகத்தால் கல்வி கற்பதில் தொடங்கி உதவித்தொகை பெறுவது வரை பல்வேறு இன்னல்களை சந்தித்ததாக தன்னுடைய கரடுமுரடான வாழ்க்கை பயணத்தை விவரிக்கிறார் லோகநாதன். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் போட்டு அவங்க ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்கிரைப் கொடுக்கவே இல்லை. ஏன்னா ஒன்லி பிளைண்ட்ஸுக்கு தான் ஸ்கிரைப் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. சார் இல்லை சார், நான் வந்து பிலோ நெக் பேரலைஸ்டு, என்னால் எழுத முடியாது. அவங்க டிசேபிலிட்டினா அவங்க நினச்சிட்டாங்க நடக்க முடியாதோ சார் எழுதுறதுக்குள்ள நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அதுக்கு ஒரு 1 இயர் ஃபைட் பண்ணேன். நான் வேறு வழி ஆப்ஷனே இல்லை எனக்கு. நான் அப்புறம் கடைசி என்ன செஞ்சேன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டாங்க. டாக்டர்ஸ் மீட் எவ்ரி மண்டே நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ டாக்டர்ஸ் கேட்டாங்க, உங்களுக்கு என்னப்பா சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டேன். சார் இந்த மாதிரி வந்து நான் வந்து இன்டலெக்சுவலாக நல்லா இருக்கேன், ஏன்னா எனக்கு வந்து பிலோ நெக் பேரலைஸ்டு, அதனால் வந்து என்னால் படிக்க முடியுங்கிறத வந்து நீங்கள் எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் சார் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இதுதான்ப்பா உங்கள் சர்டிஃபிகேட், டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட்டில் அதான் எழுதியிருக்கும். இவருக்கு பிரெயினில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கார், இவருக்கு வந்து கை கால் தான் முடக்கம், அதனால் வந்து அப்படின்னு தான் அதில் இருக்குது. இதை பார்த்தாலே கொடுக்கலாமே எப்போ அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இதோட வேறு என்னப்போ கொடுக்க முடியும், அதுக்கு தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சார், யூனிவர்சிட்டியில் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, எக்ஸாம் எழுதுறதுக்கு ஸ்கிரைப் வேணும்னு கேட்டேன். அப்புறம் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதில் இந்த பையன் அபவ் ஆவரேஜ் இன்டலெக்சுவலாக இருக்கான், அவனுக்கான பேரலைஸ்டாக இருக்கான், நீங்கள் யூ ஷுட் ஹெல்ப் ஹிம்ங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. இப்போ அந்த சர்டிஃபிகேட் மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ணேன். அது ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு அப்போ இதெல்லாம் கிடச்சிச்சு. ஆனால் ஃபஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதினேன், பேப்பர் காணன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எக்ஸாமுக்கே வரலைன்னு சொன்னாங்க. பொது இடங்களில் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக பயணிக்க முடியாத நிலையே உள்ளதாகவும் உதவித்தொகை மட்டுமின்றி மாற்றுத்திறனாளிகள் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை அதிகரிப்பது, சேவைகளுக்காக அலைக்கழிக்கப்படுவதை தடுக்க வீடுகளிலேயே கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார். 2 ஆண்டுகளுக்கு முன் தனக்கு தவறான பிசியோதெரபியால் ஏற்பட்ட பிரச்சினைக்கு வழக்கு பதிவு கூட செய்ய முடியாத நிலையே மாற்றுத்திறனாளிகளின் அவலநிலை என சான்றாக கூறும் லோகநாதன் நீதிக்காக உச்ச நீதிமன்றம் வரை சென்றுள்ளதையும் குறிப்பிடுகிறார். ஹோம்ஸ்னு ஒரு ஹோம்லேருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அங்கே போனப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயினி ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பண்ணாங்க. அப்படி ட்ரெயினி ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல ஒரு மூமெண்ட்டாக அவங்க பண்ணாங்க. அது பண்ணி எனக்கு பார்த்தீங்கன்னா கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அவங்களுக்கு தெரியுது அது ஃப்ராக்சர்னு, ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அது ப்ராப்ளம் ஆயிடும்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பேக் பண்ணி, சார் உங்களுக்கு வேன் ரெடியாக இருக்குது, நீங்கள் சீக்கிரம் கிளம்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வலியும் வேர்வையும் பயங்கரமாக இருக்குது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்போது அம்மா சொன்னாங்க, 2ஆவது நாள் வீக்கம் சரியாகல, ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பவும் நான் அவங்க ஃபிசியோதெரபிஸ்ட்டை நம்பி அவங்ககிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி நான் போய் செக் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது அப்பவும் அவங்கள சொல்கிற ஒரு டாக்டரையே நான் போய் பார்க்குறேன். அந்த டாக்டரும் இவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஃப்ராக்சர் இல்லைன்னு டாக்டரே சொல்கிறாரு. நான் அப்புறம் அப்போட அம்மா சொல்கிறேன், இப்போ ஃப்ராக்சர் இல்லை, நம்ம தான் பயந்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ராக்சர் காலோடவே நம்மளுக்கு மறுபடியும் ஒரு 2-3 நாள் ஓட்டிட்டேன். அப்புறம் எங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இது என்ன இப்படி இப்போ டெய்லி பயங்கரம் பேக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு
அப்புறம் போய் நான் வேற ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா, என்ன சார் இப்படி பண்ணிக்கிங்க, ஃப்ராக்சர் ஆன உடனே நீங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருந்தா உடனே அப்படியே செட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற எலும்பு கீழே தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு, அது இடமே மாறி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் ரெக்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஃபர்ஸ்ட் ஒரு சர்ஜரி பண்ணோம். அப்புறமேட்டு அந்த பிளேட்டெல்லாம் வச்சு தான் பண்ணணும்னு சொல்லி மாட்டாங்க. என்கிட்ட ரொம்ப இடம் போனே மாறிடுச்சுன்னு சொன்னாங்க. மறுபடியும் 2வது சர்ஜரி பண்ணோம். இப்போ இது எல்லாம் நான் சேர்த்து தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் ஆணையருக்கு, கோயம்புத்தூர் கமிஷனருக்கு எல்லாத்துக்குமே நான் மெயில் போட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹோமுக்கு நான் மெயில் போட்டேன். அவங்ககிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் சரியாக வரல. அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸுக்கு போட்டேன், அதுவும் சரியாக வரல. இப்போ இவங்களெல்லாம் சேர்த்து வச்சு போட்டேன், யார்கிட்டருந்து எந்த பதிலுமே வரல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நான் லீகலாக எதை செஞ்சால் தான் ஏதோ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயிலை பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சந்திரசூட் அவர்களுக்கும் ப்ளஸ் அவங்களது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அசாம் லீகல் எய்டு ஒரு இது இருக்குது, அவங்கள சிசி பண்ணி அவங்களுக்கு நான் டைரெக்டாக மெயில் போட்டிருந்தேன். இப்போ அந்த மெயிலுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேருந்து சென்னை லீகல் எய்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க, இது நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு. அப்போ இங்கே யாருமே ஆக்ஷன் எடுக்கல. கனவு வேலை, கை நிறைய சம்பளம், இளம் வயது என மகிழ்ச்சியான வாழ்க்கை. விபத்தால் தரம் புரண்டாலும் எதுவும் செய்யாமல் வெறுமென இருப்பதே ஊனம் என நேர்மையான வாழ்க்கையை எதிர்கொள்ளும் லோகநாதன் அனைவரும் வாசிக்க வேண்டிய பக்கங்கள்தான்.